இந்த ஆன்மாவை சுற்றி உள்ள இந்த மனம் அப்படின்னக்கூடிய இந்த மெட்டீரியலை தனியாக பிரித்து எடுத்துடணும். இது எப்படி பிரித்து எடுப்பீங்க? சல்லடை போட்டு சலிச்சிருவீங்களா? கேம் என்ன அப்படின்னா, இறைவன் கண்ணு முன்னாடி நிறைய மெட்டீரியலை போட்டார் உங்கள்கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? பொருள்லாம் போட்டு ஓரமா நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. புத்திசாலி புள்ள மட்டும்தான் பொருளை பார்க்காம எங்க இருந்து பார்க்கறான்னு பார்ப்பான். அந்த கேம்லயே விளையாடி கேம்லயே செத்து போயிருவீங்க. மறுபடியும் அடுத்த பிறவி எடுத்து இந்த கேமே விளையாடிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அடுத்த பிறவி. இப்படி எத்தனை பிறவி தெரியுமா எடுத்து வந்திருக்கீங்க? குறைஞ்சது ஒரு 1000 பிறவி எடுத்து இப்போ மனித உடல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தான் என்கின்ற ஆணவத்தினாலதான் இப்போ இந்த பிறவியை எடுத்திருக்கீங்க. அந்த தான்ற ஆணவம் அழியணும்னா அதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வே எது அப்படின்னா, சிம்பிள். நாளை நிரந்தரம் இல்லை, அவ்வளவுதான். இந்த ஒரு ஃபார்முலா புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே மாறிடும். நீங்கள் உங்களுக்கு உண்டான நேரம் இருக்குல்ல, அந்த டைம் முடியறதுக்குள்ள யாராவது சொல்ல முடியுமா நீங்க எப்ப சாவ போறீங்கன்னு? யாரும் சொல்ல முடியாது. உங்க டைம் முடியறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆன்மாவை சுற்றி உள்ள இந்த மனம் அப்படின்னக்கூடிய இந்த மெட்டீரியலை தனியா பிரிச்சு எடுத்துடணும். இது எப்படி பிரிச்சு எடுப்பீங்க? சல்லடை போட்டு சலிச்சிருவீங்களா? இல்லை ஏதாவது ஊசி நூலை வச்சு கோர்த்து வெளியே எடுத்துருவீங்களா? இல்லை வலை போட்டு தனியாக எடுத்துருவீங்களா? எப்படி எடுப்பீங்க வெளியே? There is a tool, there is a way to do it. If you don't do it, definitely you will suffer a lot in your life, in this birth and next birth and after all those birth. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த உடலை விட்டு ஆன்மாவை விட்டு தப்பிக்க முடியுமோ அதை பண்ணணும். நீங்கள் இப்போ அதை பண்ணலை அப்படின்னா மாட்டிப்பீங்க. தான் மெயின் வேலை. உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. கேம் என்ன அப்படின்னா, இறைவன் கண்ணு முன்னாடி நிறைய மெட்டீரியலை போட்டார் உங்கள்கிட்ட. நீங்கள் ஒரு குழந்தை, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் யார்? இன்க்ளூடிங் மீ, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்மெல்லாம் யார்? ஒரு குழந்தை. நம்ம முன்னாடி இறைவன் என்ன பண்ணிட்டாரு? நிறைய பொருளை போட்டாரு. அவர் எங்க இருக்கிறாரு? பொருள்லாம் போட்டு ஓரமா நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. புத்திசாலி புள்ள மட்டும்தான் பொருளை பார்க்காம எங்க இருந்து பார்க்கறான்னு பார்ப்பான். மற்ற ஆளுங்களாம் என்ன பண்ணுவான்? பொருளையே பார்த்துக்கிட்டு இருப்பான். எந்த பொருள் எடுக்கலாம், இந்த பொருள் எடுக்கலாமா, இது நல்லா இருக்கு, இது கியூட்டா இருக்கு, இது சூப்பரா இருக்கு, இது செமையா இருக்கு. ஆனா யாருக்குமே கொஞ்சம் அறிவு பெற்ற அந்த நபர்கள் யோசிக்க மாட்டாங்க, இத்தனை பொருளை எவன் போட்டான், இந்த டேபிள் இங்கே எப்படி வந்தது, நான் எப்படி இங்கே வந்தேன், இந்த சேர் இங்கே எப்படி வந்தது, இப்போ இந்த பொருள் இங்கே கீழே இருக்குன்னா எது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, எவன்டா இந்த வேலையை பார்த்தேன்னு யார் யோசிப்பான்? கொஞ்சம் புத்தி உள்ளவன் தான் யோசிப்பான். புத்தி இல்லாத என்ன பண்ணுவான்? ஆஹா இது சூப்பராக இருக்கே, அது சூப்பராக இருக்கே, இதில் கொஞ்ச நேரம் விளையாடுவோம், அதில் கொஞ்ச நேரம் விளையாடுவோம், இதில் தூங்குவோம், அதில் தூங்குவோம், இங்கே போவோம், இங்கே. என்னோட மனம் ஃபுல்லாக பொருட்களின் மீது தான் இருக்கும், பொருட்களை படைத்தவன் மீது இருக்காது. இப்போ மனுஷனா பிறந்த நீங்க, உங்களுக்கு ட்விஸ்ட் என்ன, செக் பாயிண்ட் நான் உணர்ந்ததுனால சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. உங்களை ஏமாத்திட்டு இருக்கு. இது பெரிய கேம். இது சீரியஸாகவே இருக்கும். ஆனால் அந்த கேம், இப்போ படத்துக்கு போறீங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒருத்தன் ஒரே மிதிக்கிறான். எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த சீனை பார்க்கும்போது? ஐயோ மனசாட்சி இருக்காடா. அது படம் தானே, எதுக்கு உங்களுக்கு சீரியஸ்னஸ் ஆகுது அதை பார்த்து? அவன் நடிக்கிறான்னு தெரியுது, இந்த பொண்ணு நடிக்கிறான்னு தெரியுது, அந்த வயிற்றுக்குள்ளே உண்மையாக குழந்தைல தலகாணி தான் வச்சுருக்காங்கன்னு தெரியுது. ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஃபீலிங் ஆகுது? அதாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சினிமாவில் நடக்கும்போது அதில் ஒன்றிணைஞ்சிடுறீங்களோ, பொய்ன்னு தெரிஞ்சாலும் ஒன்றிணைஞ்சிடுறீங்களோ, அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இப்போ ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது இறைவன் வைக்கக்கூடிய ஒவ்வொரு மூவ்ஸ். சதுரங்கம் விளையாடி இருக்கீங்களா? செஸ் போர்டு விளையாடி இருக்கீங்களா? ஒவ்வொரு மூவாக வைப்பார். முதல்ல ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் ஒரு இன்பம் வரும், அப்புறம் ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் ஒரு இன்பம் வரும், அப்புறம் இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அவரே ஐடியாவை கொடுப்பார் உங்களுக்குள்ளே இருந்து. அப்புறம் அந்த ஐடியாவில் சால்வ் பண்ண ஒரு பில்டப் வேறு பண்ணுவீங்க. ஆஹா நான் எவ்வளோ பெரிய திறமைசாலி பார்த்தியா, நான் இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன் பார்த்தியா. அப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும், மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் வரும். இப்படி மாற்றி 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 உங்கள் கண்ணு முன்னாடி ஏதோ ஒன்றை நடத்தி கொண்டே இருப்பார். புத்திசாலியை தவிர மற்ற எல்லாரும் அந்த கேம்லேயே விளையாடி கேம்லேயே செத்து போயிடுவீங்க. மறுபடியும் அடுத்த பிறவி எடுத்து இந்த கேமே விளையாடிட்டு இருப்பீங்க. மறுபடியும் அடுத்த பிறவி. இப்படி எத்தனை பிறவி தெரியுமா எடுத்து வந்திருக்கீங்க? குறைஞ்சது ஒரு 1000 பிறவி எடுத்து இப்போ மனித உடல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குறைஞ்சது நான் சொல்றது. மாணிக்க வாசகர் பாடுறாருல, புல்லாய் பூடாய் பாம்பாய் தேலாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் எல்லாம் சேர்ந்து தாவர சங்கமுத்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சில உயிரினமான புல்லாக பிறந்து
அப்புறம் செடியாக வளர்ந்து, அப்புறம் மரமாக வளர்ந்து, அப்புறம் பறவைகளாக வந்து, அதுக்கப்புறம் மிருகங்களாக வந்து, மிருகத்தில் அடுத்த அறிவு வந்து, அதில் அடுத்த அறிவு வந்து, அதில் அடுத்த அறிவு வந்து, அப்புறம் யானை மாதிரி அதிக அறிவு உள்ள ஒரு மிருகமாக மாறி, அப்புறம் யானை பல புண்ணிய செயல்களை செய்து, யானைனா யானை மட்டும் இல்லை, யானை மாதிரி சொல்கிறேன், பல புண்ணிய செயல்களை செய்து, அதுக்கப்புறம் இந்த மனித உடல் கிடைப்பது என்பது மாபெரும் அரிய வகை தவம். இது ஔவையார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. முடிச்சுட்டாங்க அவங்க. மனிதனாக பிறப்பது மாபெரும் தவம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் லைக் தட் அனைத்தையும் மிஸ் பண்ணிடுறோம். நல்லா கவனிக்கணும். இந்த மனமான இந்த பொருள், மாய பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா, எதை பார்த்தாலும் ஏங்கும். ஏங்கிறது தான் மனதின் குணம். இப்போ பிரச்சனை அது இல்லை, அதுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு அதுக்கு புரிய வைக்கணும். எது அவசியம், எது அவசியம் இல்லை, எது தேவை, எது தேவையில்லை, இதெல்லாம் நிரந்தரமானது இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்கள் மனம் நீரோடை நிலைன்னு ஒரு நிலை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீரோடை நிலை. நீரோடை நிலைனா என்ன அப்படின்னா, நீரோடை பார்த்துருக்கீங்களா இல்லையா? எப்படி அதில் தண்ணி எப்படி போகும்? போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தடுப்பு போட்டு நிறுத்தினோம்னா தான் ஸ்ட்ரெஸ் ஆகும். மற்றபடி அந்த நீர் என்பது எப்படி போகும்? போய்கிட்டே இருக்கும், ட்ராவல் பண்ணிட்டு. உங்களுடைய மனதில் வரக்கூடிய அந்த எண்ணங்களை நீரோடை போல போக விட்டுக்கிட்டே இருக்கணும். அதை தடுத்து நிறுத்தினாலோ ஆராய்ச்சி பண்ணாலோ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு உள்ளாவீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ பிரச்சனை. இந்த ஆன்மாவோடு இந்த மனமானது சுத்தி இருக்கு. சுத்தி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆன்மாவை விடுதலை அடைய விடாமல் உங்கள் மனம் எனும் ஒரு அரக்கன், இப்ப அரக்கனா மாறிட்டான், விடமாட்டான். குழந்தையா இருந்தான், இப்ப என்னவா மாறிட்டான்? அரக்கனா மாறிட்டான். இவனுக்கு சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னீங்கன்னா தான் அவன் புரிஞ்சுப்பான். அவனுக்கு ஒரு பக்குவம் இருக்கு, என்னன்னா சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்பான். அவ்வளோ மோசமானவன்லாம் கிடையாது. ஆனால் அவனுக்கு புரிகிற வரைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க. இந்த மனமான இந்த அரக்கன் என்பவன் இவனுடைய பிடிப்புத்தன்மையை ஆன்மாவின் மீது இருந்து எடுக்காவிட்டால் இந்த ஆன்மா பூமியை விட்டு வெளியே போகாது, இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இதுதான் பேயா அலைகிறதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? பேயா அலைகிறதுன்னு என்ன? பேயா அலைகிறது இல்லை, உடலை விட்டு உயிர் வெளியேறிடுச்சு, இன்னும் உயிர் சாகலை. எது செத்துருக்கு? உடல் தான் செத்துருக்கு. உடல் ஏன் செத்துருச்சு? நீங்கள் வந்த நேரம் முடிஞ்சிருச்சு, கொடுத்த வேலையை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை. இந்த கேமை எப்படி விளையாடுறதுன்னு உங்களுக்கு தெரியல, அதனால பீஸை பிடிங்கிட்டானுங்க. நீங்கள் சொல்ல முடியுமா நான் உயிரோடு இருப்பேன், அடுத்த 10 வருஷம் நான் கண்டிப்பாக உயிரோடு இருப்பேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? நாளை நிரந்தரம் இல்லை என்ற உண்மை ஆழமாக எனக்கு புரிந்து விட்டது. அந்த உண்மை ஆழமாக புரிந்து விட்டதன் காரணமாக வேற வழி இல்லாமல் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் வாழ்ந்தாகணும். நாளைக்கு உண்மை இல்லை, நாளைக்கு நிரந்தரம் இல்லைன்ற உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா இப்படிதான் வாழ்ந்தாகணும், வேற ஆப்ஷன் இல்லை. இந்த தன்மையில் இருந்தீங்கன்னா இப்போ என்ன பெனிஃபிட்னு சொல்றேன் கேளுங்க. தனக்காக வாழ மாட்டீங்க, அடுத்த உயிருக்காக பார்க்க ஆரம்பிங்க. அந்த உயிருக்கு அப்போ என்ன பிரச்சனை, இந்த உயிருக்கு இப்போ என்ன பிரச்சனை? இப்போ தாண்டது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும். இங்கே தாண்டி எப்போ வெளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ இப்போ எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன் கேளுங்க. நம்மளோட இவன் பெரியாளா, இவன் என்ன படிச்சிருக்கான், நம்மளோட இவன் நம்மளோட அவ்வளோ சொத்து வச்சிருக்கான், இவன் நம்மளோட என்ன கார் வச்சிருக்கான், இப்படி பார்க்குறீங்க. இப்படி பார்க்கக்கூடாது. பார்க்கும்போது பரவாயில்ல, இறைவன் உனக்கு ஒரு நல்ல கார் கொடுத்துருக்கானே, பரவாயில்ல, இவ்வளோ பெரிய காலேஜ் கட்டியிருக்கானே, அப்போ எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்பான் அவன், அப்போ எந்த தெய்வம் உனக்கு சப்போர்ட் பண்ணுது, என்ன இவனுக்கு இவன் பின்னாடி இத்தனை பேர் வராங்களே போனா, அப்போ எவ்வளோ புண்ணியம். இப்படி பார்க்கணும். தனக்கு தான் வீடு தான் வாசல் தனக்காகவே அப்படின்னு தான் 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 நீங்க வாழும்போது அடிபட்டு தான் சாவீங்க, மிதிபட்டு தான் சாவீங்க, கர்மாவுடன் தான் சாவீர்கள், மாற்றுக்கிறதே கிடையாது. தான் என்கின்ற தன்மையை கடந்து அதுவும் உயிர் தான், அதுக்கு என்ன தேவை இருக்கு, அதுக்கும் வலிக்குமே, அதுக்கும் கஷ்டமா இருக்குமே, அது என்ன பாவம் பண்ணுச்சோ, இப்படி யோசிச்சிங்கன்னு வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தான் என்கின்ற தன்மை அழிந்து கொண்டே வரும். தான் என்கின்ற ஆணவத்தினால தான் இப்போ இந்த பிறவியை எடுத்திருக்கீங்க. அந்த தான்ற ஆணவம் அழியணும்னா அதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வே எது அப்படின்னா சிம்பிள், நாளை நிரந்தரம் இல்லை, அவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்முலா புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே மாறிடும்.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.